ஒரு சிறு மந்தை ஆயினும், ஒரு சிலர் ஆயினும், தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை தந்தை எல்லார் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறு செய்திக்குள்ளாக போறோம், கவனமா பாருங்க. தகப்பனே, இந்த நாளிலே கொடுக்க போகிற செய்தி உம்மிடமாக இருந்து வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சபையில் பேசுவது நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவர் என்று சொன்னீரே. எங்களுக்கு எல்லாம் மறைபொருளும் கடைசி நாட்களிலே விளக்கத்தக்கதாக தேவனுடைய வேதாகமத்தின் மறைபொருளை எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாய் நீர் பேசும்படிக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, வேதாகமத்தின் மறைபொருளை இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே நீர் அதை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய், அதை நாங்கள் கண்டு களி கூறும்படிக்காய் எங்களுக்கு உதவியாய் வாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு சில வசனங்களை வாசித்து அப்புறம் நாம செய்திக்குள்ள போறோம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர நாளிலே பரிசுத்தவான்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன காரியம்? அங்கே தேடி வருகிற ஜனங்கள் எதுக்காக வராங்க? என்னுடைய வார்த்தைக்காக வருகிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கவனமா பாருங்க. இங்க தேவகுமாரன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல கவனிங்க. இங்க நம்ம மத்தியில தேவகுமாரன் இயேசு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு நோயாளி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவரை இவர் குணமாக்க முடியுமா? என்னங்க முடியும்? எல்லாமே முடியும். நான் சொல்றேன், இவர் குணமாக்க முடியாது. நல்லா கவனிங்க. இதுதான் வேதத்தினுடைய மறைபொருள். இதை தான் நீங்க காணணும் அப்படின்னு சொல்லி தேவன், அதாவது வார்த்தைகளுடைய மறைப்பொருள்களை, அதாவது திரை நீக்கிய மறைபொருள் என்று சொல்கிறது போல மறைபொருளை வெளிப்படுத்துறார். ஏன் இந்த தேவகுமாரனால், நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தேவகுமாரனால் ஏன் அந்த வியாதியஸ்தனை சுத்தமாக்க முடியல? இப்ப கவனிங்க, அதனுடைய ரகசியத்தை பாருங்க. இவைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலிலே எல்லா விதமான வியாதி, பிணி, நோய்கள், அவர் நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை பாருங்க. அவ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வியாதியா நிற்கிற அந்த மகளுடைய வியாதியை அவர் தன் மீது ஏற்றுக்கிட்டு, அதற்காக பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்ற அந்த ஒரு தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய முன்குறித்தலை அவர் நிறைவேற்றினார். எனவேதான் இப்ப நிற்கிறார்னா, அந்த பொருள் அந்த மகளுக்கு விளங்கினா அவ என்ன செய்வா? விசுவாசிப்பா. அந்த விசுவாசம் அவர்களுக்குள் உருவாகும்படியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளை கொண்டு, அதாவது திரும்புங்கள், வார்த்தைகளை கொண்டு, அதாவது ஓசியா 14:2 பாருங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நமக்கு விசுவாசம் வரணும். நம்ம எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி வந்திருக்கிற பூமியில கடைசி நாட்கள்ல நிக்கிறோம். நமக்கு வேதம் அறிய செய்யும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? வேதத்தின் ரகசியங்களை, அதாவது வெளியே கொண்டு வருகிறார் கடைசி நாட்களிலே. அததான் தானியேல் கிட்ட சொல்றாரு. தானியேல் 12:9 மறுபடியும் வாசிங்கம்மா. அதற்கு அவன், தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மற்றும் புதைப்பொருள், ஒரு புதைப்பொருள்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் நல்லா வாழ்ந்தவங்க பெரிய பானைகள்ல, சொப்புகள்ல தங்கம் போட்டு மறைச்சு வச்சுட்டாங்க போயிட்டு, யாருக்காவது தெரியுமா? அதை வெளிப்படுத்துகிற வரையில யாருக்கும் தெரியாது. எனவே இங்க பாருங்க, தானியேலுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர் என்ன சொல்றாரு? முடிவு காலம் மட்டும் சொல்லுங்க எல்லாரும், முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாய்வை.
அப்ப முடிவு காலத்துல யார் இருக்கிறது? இப்ப நம்ம தான் இருக்கிறோம். அதுல என்ன சந்தேகமா? கடைசி நாட்கள்ல நாம தான் நிக்கிறோம். லவோதிக்கேயா சபையின் நாட்கள் இது. லவோதியா சபையின் நாட்கள்ல நாம இருக்கிறோம். லவோதிக்கா சபைன்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. நிர்பாக்கியவானும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிற காரியத்தை அவர் பேசுறாரு. லவோதிக்கா சபை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, 3:17 பார்த்தீங்கன்னா, வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நிர்பாக்கியவானும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியம். சபையினுடைய நிலை என்னவா இருக்கின்றாரு? தரித்திர நிலை இருக்கு. வாசிங்கம்மா. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். சபையினுடைய நிலையை பாருங்க. சபை காலங்களை பகுத்து அறியணும். எபேசு, சிமிர்னா, பெர்க்மோ, தியாத்ரா, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 சபை காலங்களிலே சபை காலங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு. முதலாம் சபை எபேஸ் சபை, அது பவுலி நாட்கள். கடைசி சபை இந்த லாரன்ஸ், அதாவது ஸ்ரீபானுடைய நாட்கள். புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த நாட்களிலே அவர் சொல்றது என்ன? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் இல்லை, வேதாமத்தினுடைய மறைபொருள்கள் அவனுக்கு தெளிவாகல. எனவே மனக்கண்கள் திறக்கப்படல. ஒரு மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டா ஒழிய அவன் கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? தன்னுடைய, அதாவது மேலான தன்னுடைய சரீரத்தை பார்க்கிறான். ஆனா உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதனுடைய, அதாவது காரியம் அவனுக்கு தெரியுமா? அவனுடைய வளர்ச்சி வேதாமத்தில் அவன் வளர்ந்திருப்பது தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, அவன் இயேசுவை அறிந்திருப்பது. எழுதி வச்சுக்காங்க பைபிள் ஒரு மூலையில. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை அவன் அறிந்திருப்பது. இன்னொரு இதுக்கு போலாம். மறுபடியும் தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. அதாவது 9. அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் பாருங்க, 2 இடத்துல சொல்ல, ஒரே அதிகாரத்துல 2 இடத்துல புதைப்பொருளா வைக்க சொல்றாரு. முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டோம். பாருங்க, அதுக்கு ஒரு சீல் போட்டு வைக்கணும்ன்றார். அப்ப அப்படிப்பட்ட வார்த்தையை தானியேலின் காலத்துல அதாவது நடந்த அந்த அவனுடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம அறியறதுக்கு நான் சொன்னேன். சாதாரண ஒரு காரியம். ஒரு வியாதிஸ்தே வந்து நிக்கிறாரு. இங்க தேவகுமாரன் நிக்கிறாரு. உண்மையாகவே அவர் தான் சகலத்தையும் குணமாக்குறவர். ஆனா நான் சொன்னேன், அவருக்கு இப்ப குணமாக்க முடியாது. காரணம் என்ன? 2வது தடவை குணமாக்குவாரா? ஒரு ஆபரேஷன் நடந்து போச்சு. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கட்டி இருந்தது, அந்த ஆபரேஷன் நடந்து போச்சு. திரும்பி 2வது தடவை ஆபரேஷன் பண்ணுவாரா? இவனுக்கு செய்தி வரலையே ஒழிய, இவன் ஆல்ரெடி குணமாக்கப்பட்டவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், சாபங்கள் நீக்கப்பட்டவன். காரணம் என்ன? உத்தரவாதம் என்ன? அது சிலுவையின் மகிமை. அவருடைய, அதாவது மகிமையை சிலுவையிலே போய் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மகிமை எப்பக்கோ என்றென்றைக்கும் அவர் சரீரத்தில் வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும் உனக்கு அவருடைய மகிமையான காரியங்கள் எல்லாம். அனித்தரமான இப்படி ரகசியங்களை நம்ம அறிவோமானா, உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி செய்து கொள்ள போறோம். கவனமா பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இதையே இன்னொரு பக்தன் அதை விளக்குறாரு. நல்ல ஆசீர்வாதமான ஒரு மகிமையான காரியமா இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 21, 23 வாசிக்குமா? வெளிப்படுத்தல் 21, 23.
கூடவே வாங்க வசனத்தோட. அப்ப செய்தி விளங்கிடும். வெளிப்படுத்தல் 21:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே தேவன் ஆதியிலே ஆதியாகமம் 1 3 வசனத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து நிக்கிறாரு. அவருடைய மகிமை பிரகாசமான வெளிச்சமா இருக்கிறது. அவரு வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னாரா? அது நம்ம மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கு. அது நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாரம் எங்க இருக்குன்னு. ஆவியானவர் எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் வைத்திருக்காரு. அப்ப இந்த விளக்கத்துக்கு என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. இப்ப நாம செய்து கொள்ள போறோம். ஏசாயா 8:26 வாசிங்க. ஏசாயா 8:26. ம் 8ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். ஆ 8:16 வாசி. சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. இப்ப நான் சொல்றேன், வேத வசனங்களுக்கு, அதாவது பழைய பாட்டுல பேசப்பட்ட வசனங்கள் எல்லாம் முத்திரிக்கப்பட்ட வசனங்கள். எனவேதான் அதை வந்து சாதாரணமா உடனே படிச்ச உடனே அது எல்லாருமே விளங்கிக்க முடியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த மனிதனுக்கு இதை எடுத்து சொல்லணும். காந்தேக மந்திரி பிலிப்பு தான் எடுத்து சொல்றான். அந்த நாளில் அவன் வாசித்துட்டு போன, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசித்துட்டு போகும்போது ஒருவன் விளக்கினால் வழியே அவன் படிக்கிறான். இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது சிலுவையினுடைய மகிமையை படிக்கிறான். அவங்க விளங்கல. இது யார்? எந்த நபர் இது? இது யார் சொல்றது? இது தீர்க்கதரிசிக்கா யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான் விளக்கி. அப்ப இயேசு பற்றி சொல்றான் அவனுக்கு. இயேசு தான் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இந்த இடத்துல விளக்கி சொன்னால் ஒழிய யாரும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். யாரு? மந்திரியே சொல்றான். அவன் படிச்சவனா இருப்பான் அந்த காலத்துல. சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம செய்திக்குள்ள போறோம். 8:16 நம்ம என்ன பார்க்கிறோம்? சாட்சியாகமத்தின் வாசிமா சாட்சியாகமத்தை கட்டி சீஷருக்குள்ளே. யாருக்குள்ள முத்திரையிடப்படுது? எல்லாரும் சீஷரா இன்னைக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. சீஷருன்னா அந்த 12 சீஷர் இருந்தாங்க அப்ப. அது சரி, அதுலேயும் ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டான். இருக்கட்டும். அந்த சீஷருக்குள்ளே முத்திரையிடுன்னு சொல்றாரு. இந்த நாட்கள் அவருடைய மொத்தமாக அவருடைய சீஷரா யார், எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு ஊர்ல, ஒரு சபையில, ஒரு சமுதாயத்துல அவருடைய சீஷர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சாட்சியாகமத்தை சீஷருக்குள்ளே முத்திரை போடு. வாசிமா 8:16. பாருங்க, எல்லாருக்கும் அவருடைய முகம் பிரகாசிக்கிறது இல்லை. ஒரு யாக்கோபுடைய குடும்பத்துக்கு நான் என் முகத்தை மறைக்கிறேன்றார். எல்லாருக்கும் அவருடைய முக பிரகாசம் வெளிப்படுறதில்லை, அவருடைய மகிமை வெளிப்படுறதில்லை. அதை அவராகவே வெளிப்படுத்தணும். யாருக்கு? முன்குறித்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏசாயா அப்போஸ்தலர் 13:48 வாசிமா. யாருக்கு அது வெளிப்படுத்தாரு பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு வேத வசனத்தை அப்போஸ்தலனாகிய அந்த, அதாவது பவுலா பவுல் போய் பிரசங்கிக்கிற வேளையிலே பாரு, கேளுங்க. சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசி. அந்நாட்கள்ல பிரசங்கம் பண்றான் அருமையான போதகன்,
ஒரு சிறப்பு, தனி சிறப்பு வாய்ந்த ஒரு போதகன், தேவனாலே விசேஷ விதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட போதகன் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் போய் பிரசங்கம் பண்றான். புறஜாதியார் அதை கேட்டு விசுவாசித்தார்கள். யாரெல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் வேத வசனத்தை அதாவது விசுவாசித்தார்கள். மற்றபடி நிறைய பேர் போயிருப்பாங்க. என்ன அப்போ இந்த நாட்கள்ல இயேசுவை பற்றி தானே சரியான செய்திகள் இல்லை. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு போதகன் எதை போதிக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவையில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இருந்து எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானனாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பழைய எண்ணெய் புதிய எண்ணெய் எடுக்கும் வீட்டு எஜமானனுக்கு. அப்ப நீங்க எங்க போய் செய்தி கேட்டாலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வருதா, புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டுக்கு வரணும். ரெண்டும் ஏன்னா நிறைவேறுதல். புதிய ஏற்பாடு நிறைவேறுதல். இயேசு நிறைவேற்றுகிறார். அது எங்க நிறைவேற்றுகிறார்? இயேசு ஏன் மனிதனானாரு? இயேசு ஏன் மனிதனானாரு? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கிறபடினால் அதே போல் தானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருப்பவர்களை பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்காய் இயேசு மனிதனானார். தேவனே மனிதனானார். பிதாவே குமாரனாக வந்தார். தேவன் மனித அவதாரத்திலே வெளிப்பட்டார். இதை விளக்கணும். இதுதான் ரகசியம். அவர் சொல்றாரு, சாதாரணமா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் எடுத்து கொடுக்கிற ஒரு மனுஷன் தான் உண்மையான ஊழியக்காரன்றாரு. சில பேர் ஒரே வசனத்தை எடுத்ததும் அதுல இருந்து நிறைய ஆசீர்வாதமா சொல்லிட்டு போடுவாங்க. அது ஒரு வகையான செய்தி. ஒரு சில பேர் நிறைய வசனங்களை போட்டு அதாவது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒப்புமை காட்டி அதை செய்வாங்க. அது ஒரு வகையான செய்தி. கவனிக்கலாம். இப்போ நம்ம செய்திக்குள்ள போறோம். செய்தியில ஒரு 3-4 வசனம் தான் வரும். கவனிச்சிங்கன்னா அந்த செய்தி நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வாசிக்கலாம். யாத்திராகமும் 33:16 33:16 எடுத்து வாசி. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், ஒருவேளை தேவனே நீர் எங்கோடு வரலைன்னா என்னை எங்கேயும் கொண்டு போகாத அப்படின்றான். அடுத்தது வாசிக்குமா? அதான் செய்தி. எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உன்னுடைய ஜனங்களும் தேவனுடைய ஜனமாகிய, அதாவது கடைசி காலத்தில் சபையில் இருக்கிற மக்கள் ஒரு விதமான விசேஷ விதமான ஜனம், முன்குறிக்கப்பட்ட ஜனம். சிலுவையின் மகிமை அவர்களுக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கே உரியது. அவர்கள் அது மகிழ்ந்து களி கூறும்படியா கடைசி நாட்களிலே வேதாகம வார்த்தைகளை தெளிவாய், அதாவது எப்படி சொல்றாருன்னா, இனி காலம் செல்லாது தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி
தேவன் தம்முடைய வார்த்தையை, அதாவது தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சப்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலத்தை ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப எல்லா ரகசியமும் இப்ப வெளிப்பட்டாகணும். இதற்கு மறைபொருள்கள் வெளிப்படணும், திரை நீக்கப்படணும். ஒரு பக்தன் சொல்றான், ஆதி ஆகமம் என்ன கண்ணாடியிலே வேதத்தை பார் அப்படின்றான். அதுக்கு உதாரணமா உங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி, அதாவது ஒரு வசனம் சொன்னேன். ஆதியிலே ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் வந்தது அப்படின்ற. அப்படி ஆனா அது அப்படி அல்ல. நல்ல கவனிங்க. அப்ப வெளிப்படுத்தல் 21:23 பார்க்கிறோம், அவருடைய மகிமை பிரகாசித்தது நகரத்துக்கு. ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம். ஆட்டுக்குட்டியானவரே ஒரு பெரிய விளக்கா இருப்பார் அப்படின்னு அவர் அல்ல, விளக்கா இருப்பார்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டியாரே பெரிய பெரிய இந்த சீரியல் லைட் போட்ட மாதிரி அதெல்லாம் செய்வார் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை. அவர் வந்து நிச்சாவே என்னது வெளிச்சம். நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். அப்போ இந்த ரகசியத்தை அறிஞ்சு கொள்ள முடியாதான் தேவன் கடைசி நாட்களில், அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏசாயா அதை சொல்லி வச்சுட்டு போற பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசியமா மறுபடியும் அது வேதாகமம் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16. வாசியமா தமிழ்ல ஒரு ஆளு, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. அது அப்படி இருக்குங்களா தம்பி? அப்படிதான் இருக்குங்களா? சரி. அப்போ சாட்சி ஆகமன்றது என்ன? இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தை கட்டி முத்திரையிடு. யாருக்குள்ள? என் சீசருக்குள்ள. அவங்க வந்து கடைசி நாட்கள்ல அதை யாருக்கிட்ட தேடணும்? வேத வசனம் உண்மையா அதை பிரசங்கிக்கிறவங்கிட்ட தேடணும். இன்னைக்கு பல சபைகளில் வித்தியாசமா போகுது, செய்திகள் வித்தியாசமாகுது, மக்களை வழி அதை புரட்டுகிற ஒரு வழியா இருக்கு. எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஆடல் பாடல் ஒளி இதோ சினிமா ஸ்டைலில் ஓடுறதுனால நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. வார்த்தைக்கு வெளிப்பாடு இருக்கணும். பாருங்க, பிதா குமார், நாம் போன வாரம் அதை பேசிட்டு இருந்தோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது 3 தேவர்கள்ல ஒரே தேவனுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு இருக்கணும். ஒருவனுக்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய இயேசுவை இன்னார் என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினால் ஒழிய பிதாவாகிய தேவன் யார் என்று அறிய முடியாது. வாசிமா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. மத்தேயு 11:27. சகலமும் பூமியில் உள்ள எல்லாவற்றும் எல்லா காரியமும் பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவை தவிர பாருங்க, பிதாவை தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். அப்புறம் குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாகிறாரோ அவனை தவிர பிதாவை அறியான். பாருங்க, இதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. இதனால்தான் இயேசு கிறிஸ்து அவரு வந்து காரியத்தை சொல்றாரு பாருங்க. யோவான் அதை பற்றி ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை தந்திருக்கான் பாருங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் தேவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை சத்தியம் என்ற இயேசு கிறிஸ்து இயேசுவினால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ பிதாவாகிய தேவன் இன்னார் என்று குமாரனை அறிவிக்கப்பட்டால் குமாரன் இன்னார் என்று யாரும் அறிய முடியாது.
வந்திருந்த அதாவது மாம்சத்தில் வந்த தேவனாகிய அதாவது மனுஷகுமாரன் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தாவிட்டா யாரும் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இந்த வெளிப்படுத்தல் வேணும். இதான் அந்த நான் பார்த்த தானியேல் 12:9, 12:4, 8 ஏசாயா 8:16 இந்த வசனங்கள்ல சீஷர்களுக்குள்ளே இந்நாட்கள்ல எத்தனை பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க கண்டுபிடி கவனிச்சு பாருங்க. ஒரு சபையில எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சீஷன்னா அவனுக்கு என்ன தெரியணும்? வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். சீஷனா யார் பாரு? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இந்த சீஷர்கள் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற சீஷர்கள், அவரதுல என்ன இருக்கும்? வேத சத்தியங்கள். பாருங்க, நான் சாதாரணமாக ஒன்று சொல்ல உங்களுக்கு காரியது மறுபடியும் அதே விளக்கிறேன் பாருங்க. இங்கே தேவகுமாரன் நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. இங்க ஒரு பெரிய பயங்கரமான வியாதிஸ்தர் சபைக்கு வந்திருக்கிறான். சபையில எல்லாம் முடிவாச்சு, வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கணும். இங்க நிற்கிற தேவகுமாரன் அவரை சொஸ்தமாக்க முடியாதுன்னு. இது ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டது. எல்லா சத்தியங்களும் எல்லாம் முடிந்தது என்றார் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த இலவசமான சத்தியத்தை நம்ம கொண்டு போகும்போது சாதாரணமா யாரும் மதிக்கிறது இல்லை. ஆல்ரெடி அதாவது எல்லாம் முடிந்தது. ரட்சிப்புக்கானவைகள், பரலோகத்தை பற்றிதான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை பற்றிதான காரியங்கள், வாழ்க்கையில நடைமுறை பாவனை, நம்முடைய அதாவது நம்முடைய கிரிகைகள், சபையிலே நம்முடைய அதாவது கிரிகைகள், இவைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா யாவற்றையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் அவர் தாமே நமக்கு அதாவது நல்ல போதகராக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்னார் ஒரு இடத்துல, அவரும் சொல்றாரு, ரெண்டாவது இதையும் சொல்றாரு. நல்ல இதுல ஒரு வெளிப்பாடு இருக்குது, கவனிச்சு பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:20 வாசி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும். இது சொல்றது யாருங்க? இயேசு பூமியில் இருக்கும்போது கடைசி அவர்களை விட்டு போகும்போது சொல்றாரு இல்லையா, நான் உபதேசத்தெல்லாம் இதை கடைபிடிக்கும்படி சொல்லுங்க, நான் உங்களை விட்டு விலகிறதில்ல, கடைசி நாட்கள் வரையும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து போதிக்கிற நாட்கள்ல ஒரு காரியத்தை சொன்னார். நல்லா கவனிங்க, வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படிக்கு என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்துடுவார். இப்ப ஆவியானவர் இருக்காரா, இயேசு இருக்கார்? ரெண்டு ஒண்ணு தான். எப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரெண்டு ஒண்ணு. புரியாதவங்களுக்கு சில பேர் இயேசு அணுகிறாங்க, சில பேர் ஆவியானவர் அணுகிறாங்க. அப்போ மேலே பிதாவாகிய தேவன், ஆவியான தேவன் நம்மோடு கூட சரீரத்தில் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். இது அதனுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு அறியலைன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? ஆவியானவர்.
ஆவியான தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதே சமயத்துல பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொருவர் இல்லை. அப்ப இவர் தான் பரலோகத்திலிருந்து இருக்கிறார். அங்கிருந்து இறங்கினவரும் இவரே, அங்க இருந்தவரும் இவரே. அப்ப இதெல்லாம் நீங்க அறியலைன்னா எப்படி இந்த சத்தியங்களை அறிவீங்க? நான் ஒரு 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனமா பாருங்க. அவன் சொல்றான், மோசே, நீ உம்முடைய சமூகம் எங்களோடு வரலைன்னா நாங்க அங்க போறதே வேண்டாம் அப்படின்றான். அப்படி நீ எங்களோடு கூட இருக்கிறதுனால அதுதான் எங்களுடைய விசேஷம். எங்களுடைய ஜனங்களுக்கும் நாங்களும் வேர்பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். நாங்கள் இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான ஜனம் என்பதற்கு உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கணும்ன்றான். யாரு? மிகச்சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னா எனக்கு இதுதான். ஏன்னா நீ எழுந்து போற, சபையில் இருந்து போற, வீட்டில் இருந்து போற, உலகத்துக்குள் பிரவேசிக்கிற. எது உலகம்? நீ சபையை விட்டு, வீட்டை விட்டு அல்லது போகும்போது, வெளியே போகும்போது அது உலகம். உலகத்துக்கு ஒரு 3 குறிப்பு சொல்றேன், கவனமா பாருங்க. முதலாவது, ஒரு சமுத்திரத்தில் மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சமுத்திர தண்ணி என்ன தண்ணிங்க சேவா? உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியில் தான் என்ன இருக்குது? மீன். அதை தள்ளி, இந்த உப்பை தள்ளிட்டு எப்படி வாழுது? இது தேவனுடைய இரக்கம், கிருபை. அவர் படிச்ச படைப்பை படி. மீனுக்கு எல்லா உப்பையும் தள்ளிட்டு அந்த இதுலேயே தான் ஜீவிக்குது. அப்ப இந்த உலகம் சோதோமை போல இருக்கும். சோதோமை விட்டு வெளியே வரணும். சபை சோதோமை விட்டு வெளியே வரணும். ஏன் சோதோமுக்கு என்ன வந்தது? அழிவு. இப்ப இந்த உலகத்துக்கு அழிவு தயாரா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த அழிவின் நாட்களில் இருந்து வெளியே வரணும். உலகம் அப்படிதான் இருக்கும். அது அழிந்து போகிற உலகம். அந்த மக்கள் உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் விற்றும் வாங்கியும் நட்டும் அறுத்தும் வந்தார்கள். பெருவெள்ளத்துக்கு முந்தின நாட்களிலே நோவா பெட்டகத்தில் நுழையும் போது அனைவரையும் வெள்ளம் வாரி செல்லுகிற வரையிலும் அந்நாட்களில் வாழ்ந்த அந்த மக்கள் ஒன்றையும் உணரவில்லை. சாப்பிட்டாங்க, போய் வயலில் விதை வச்சாங்க, அறுத்தாங்க, மீண்டும் போய் விதை வச்சாங்க, மறுபடியும் அறுத்தாங்க. உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் திருமணம் ஆரம்பிச்சாங்க. அதை மறுபடியும் மகனுக்கு திருமணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒன்றன் பெண் ஒன்றாக அது இயற்கையா அதன் பாதையில் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப நான் மறுபடியும் அதையே சொல்ல வேண்டியதா இருக்குது. அதாவது சபை எங்கே இருக்கு? கடைசி காலம், 7ஆம் சபை நாட்கள். 7ஆம் சபையினுடைய காலம் கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே அந்த சபை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவாதி தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் உலகத்துக்கு அவர் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தி போனார். அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அறியாதபடியினாலே அந்த மக்கள் எப்படியா இருக்கிறாங்க? தரித்திரரும் நிர்பாக்கியவானும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியும் குருடமாய் இருக்கிறார். வார்த்தைக்கு குருடனா இருக்கிறாங்க. நோவா காலத்துல, அதாவது 100-120 வருஷம் பிரசங்கம் பண்ண மாதிரி வேதம் சொல்லுது. ஆனால் அந்த மக்கள் வேதத்துக்கே குருடராக இருந்தார்கள். இந்நாட்களில் அப்படிதான் இருக்குது. இயேசுவின் நாட்களிலும் நீங்கள் குருடரா இருந்தா பரவாயில்ல, நன்மையா இருந்திருக்கின்றாரு. யார? பரிசேயரை பார்த்து. அவர் கையில வேதாகம் இருந்தது. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நாட்கள்ல பாருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய பிரசனத்துல நம்ம வாழ பார்க்கணும். நம்ம சபையை விட்டு வெளியே போறோம், வீட்டை விட்டு வெளியே போறோம், உலகத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு? கடல் தண்ணீரை போல வெறும் உப்பா இருக்கு. ஆனா அதில் மீன் ஜீவிக்கணும். சோதோம் குமாராவில் இருந்து வெளியே வரணும். உலகம் இன்னைக்கு என்னவா இருக்கு? சோதோம் குமாராவா இருக்கு. சோதோம் குமாராவிலிருந்து வெளியே வரணும்.
உலகம் இன்னைக்கு என்னவா இருக்கு? லவோதிக்கே அவன் காலத்திலே லவோதிக்கா சபையா இருக்கு. அது எப்படி இருக்கு? நிர்பாக்கியவானும் தரித்திரனும் குருடனும் அதாவது நிர்வாணியமா இருக்கிறான் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்றோம். நம்ம இவ்வளவு தெளிவா வேதம் நமக்கு பிரசங்கிக்குது. அப்ப நம்ம எந்த மாதிரியான பரிசுத்த வாழ்க்கை வாழணும், எந்த மாதிரியான விசுவாச வாழ்க்கை வாழணும்? ஒருவேளை செய்த காரியங்களை நம்ம அறியாம இருந்தோம்னா, நான் சொன்னேன் தேவகுமாரன் இங்க நிக்கிறாரு, சபையில நோய் நீக்கும்படியா ஒரு மகன் வந்திருக்கிறான். அந்த மகனுக்கு இந்த குமாரன் அதாவது விடுதலை தர முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்க? ஆல்ரெடி எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே அவன் நோயை சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் நம்ம கையில் இருக்கு. அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். வெளிரங்கமாகாத மறைபொருளும் இல்லை, வெளியாக்கப்படாத ரகசியமும் இல்லை அப்படின்னாரு இயேசு. யாருக்கிட்ட? பரிசேயர்கிட்ட. நான் இன்றைக்கு மறைவா சொல்றத வீட்டு கூரை மேலே ஏறி சொல்லுங்கன்னாரு. அவ்வளோ மகிமையான சுவிசேஷம், மகிமையான ஐஸ்வர்யம் நிறைந்ததா இருக்கு. அப்போ கொலோசையர் 3:1-27 வாசிங்க. கொலோசையர் 1:27. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகம் முடியும் சகல நாட்கள் பரியந்தும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவ 2000 வருடத்துக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அது தேவ வாக்குத்தத்தம் தான். எனக்கு தெரிஞ்சது முதலாம் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கவனமா இதை 2 தடவை நீங்களே சொல்லி பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இது யார் சொன்னதுங்க? வானத்தையும் பூமிக்கும் அதிகாரியான வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையால் படித்த தேவனாகிய கர்த்தர் சொல்றது. சர்வத்துக்கும் காரணர், சர்வமும் அவர் கையால் அவர் வார்த்தையால் உருவாக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய உலகத்துக்கும் அதாவது அதிகாரி, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. அவர் சொல்றாரு என்னன்னு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிதான் அவர் சொல்றாரு. யாருக்கு? வாசிங்க. யோசுவா 1:5 வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 1:5. நீ பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு. மோசே மறிச்சிட்டான், இவனுக்கு புதுசா ஆரம்பிக்கிறான். யாரு? யோசுவா. மோசேவுடைய அதாவது வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை தர்றாரு பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக ஏற்று நிற்பதில்லை. பாருங்க, இங்க யாத்ராகமம் 33:16 சொன்னேன். எனக்கு தெரிந்த பெரிய வாக்கு தத்துவம் அப்படின்னு சொன்னா எனக்கு அதான் தெரியுது. ஏன்னா உமது சமூகம் என்னோடு கூட இருக்கணும், அதுதான் நான் விசேஷத்தவன் அப்படின்னு சொன்னான். இதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 20:28 சொல்றாரு. உலகம் முடியும் சகல நாட்கள் பணிந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகள். அவர் சொல்றாரு, மோசேவுக்கு சொன்னது போல, மோசேவோடு நான் கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க என்ன நேர்த்தியான வசனம். என்ன நேரம் அடுத்த வாரம் முடிஞ்சா இந்த நல்ல நல்ல காரியங்களை பார்க்கலாம். நீங்க எங்க போனாலும் வேதத்தின் ரகசியம் வெளிப்படணும், வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள் வெளிப்படணும். அதுதான் மனக்கண்களை திறக்கும், அதுதான் விசுவாசத்தை உருவாக்கும். அப்பதான் நம்ம விசுவாசம் நடக்க முடியும். வேத வசனங்கள் அப்பொழுதுதான் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும். இந்த ஜீவ வார்த்தைகள் போய் அதாவது ஆலயத்தில் நின்று பிரசங்கிங்கள் அப்படின்னு சொன்னான் தூதன் அப்போஸ்தலரை பார்த்து. அப்போ தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு வெளிப்பாடு இருக்கு. இன்றைக்கு வெளிப்பாடு இல்லாத நம்ம
ஜார்ஜ் முல்லர் 100 தடவை படிச்சாராமா. ஏன் படிச்சிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். ஜார்ஜ் முல்லர்ன்றவர் 100 தடவை இந்த வேதாந்தத்தை படிச்சாராம். படிக்க 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 தேவட்டி இருக்காது. அது அவ்வளவும் அதுல உண்மையை அவர் அறிஞ்சிருப்பாரு பாருங்க. அவ்வளவும் அந்த உண்மையை அறிஞ்சிருப்பாரு. அப்ப ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி 17வது வருஷத்துல எகிப்துக்கு போறான் அடிமையா. யாரு? யோசேப்பு. அவனுக்கு 30வது வயதுல என்ன நடக்குது? அந்த தேசத்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறான், பிரதான மந்திரி ஆகிறான். இதுக்கு யார் காத்திருந்தது? இவனுக்கு தெரியாது. யாருக்கு? யோசேப்புக்கு இந்த காரியம், அவனுக்கு செய்ய போற காரியம் அவனு அறிஞ்சிருப்பானா? அவனுக்குள்ள ஒரு தியானம் இருந்தது. என்னது? ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் சொல்லலாம். கனவு கண்டான். எல்லா கனவுக்கும் உத்தரவு சொல்லிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இவன் கண்ட கனவு தெரியும் 2. அதெல்லாம் அவனுக்குள்ள என்ன அசப்போடுற மாதிரி அவனுக்குள்ள தியானமா இருந்திருக்கலாம் அந்த தரிசனங்கள். இல்லைன்னு சொல்ல. ஆனா தேவன் அவனுக்கு 13 வருஷம் காத்திருந்து அவன் என்ன பண்றாரு? பிரதானியா கொண்டு வர்றாரு. எகிப்து தேசத்தினுடைய பிரதான மந்திரி பாருங்க, அவர் காத்திருந்தார். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணாராமா, எப்பவுமே அவர் சாப்பாட்டுகளை அவர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு சாப்பிடணும் அன்றைக்கு. அது யாரானாலும் சரி. வீதியில் போகிறவங்கள போய் பார்ப்பாரு, வீட்டிலேருந்து வெளியே போய் பார்ப்பாரு. அது யாராவது போனாங்கன்னா வாப்பா, அவர் மத்தியான சாப்பாட்டுக்கு, காலை சாப்பாட்டுக்கு, சாயங்கால சாப்பாட்டுக்கு 3 பேருக்கு கூப்பிட்டுக்குவார். சரி, இப்படி என்ன பண்ணாராமா, யாரோ ஒருத்தனை கூப்பிட்டுருக்காரு. அவன் ஆத்திகன், கர்த்தரை விசுவாசியாதவன். அப்போ உட்காந்து சாப்பிடும்போது இவர் சொல்றாரு, தேவன் எவ்வளோ அருமையானவர், எவ்வளோ நல்லவர், நமக்கு அதாவது விவசாய பொருளிலிருந்து இந்த உணவுப் பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. இதுக்காக நம்ம நன்றி சொல்லி சாப்பிடணும்னா அப்படியா? அவன், நான் அதை விசுவாசிக்கிறது இல்லை, நான் இதை உணவை விசுவாசிக்கிறேன், பார்க்குறேன், விசுவாசிக்கிறேன். நான் சாமிக்கு இதெல்லாம் தரான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறது இல்லைண்ணா. போடாச்சு. அவர் ரொம்ப பக்தி உள்ளவர் இல்லையா? எந்திரிச்சு போயான்ட்டார். அங்க அவனுக்கு இயேசு தரிசனம் ஆகிறாராம். என்ன சொல்றாராமா, அவனை கூப்பிடப்பா. இத்தனை வருஷம் தேவன் தன்னை படைத்தவரை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் பொறுமையா அவனை உலகத்துல வச்சுட்டு இல்லையா? ஒரே செகண்டுக்குள்ள தேவன் இல்லைன்னு சொன்ன உடனே பரா வெளியேன்னு. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக காத்திருக்கிற ஒரு தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சமூகம் ஏதாவது என்னோடு கூட வரலைனா, அந்த விசேஷ காரியம் இல்லைனா, நான் போகல, நான் போற காரியம் உனக்கு புரியுமில்லனா நீ அனுப்பாத அப்படின்ற மாதிரி சொல்றான். வாக்குத்தத்தம் எப்படியா இருக்கு பாருங்க. வேதத்தை நீங்க படிக்கும்போது தெளிவான ஞானத்தோடு படிக்கத்தக்கதாக நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் படிக்கிறது விளங்கணும், இதனுடைய வெளிப்பாடு எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியா சத்திய ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னாரு. யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய மக்கள். எனவே நம்ம வேதத்தை படிக்கும்போது, கேட்கும்போது அதுல என்ன இருக்கு வெளிப்பாடு எடுத்த கவனிங்க. அப்பதான் இந்த வாரம் பூரா உங்களுக்கு அது யூஸா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் ஒன்று கடைசியா ஒரு 2-3 அதாவது விண்ணப்பங்களை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். விசேஷ விதமாக நம்மளுடைய மக்களுடைய படிப்பு அல்லது வேலை அல்லது நம்முடைய கையின் பிரயாசங்கள், சபையாருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எல்லாரும் கைகளை ஊற்றி கர்த்தரை சோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னும் விசேஷமாக நம்ம
ஏரியா நம்முடைய அதாவது இது சாமராஜநகர் டிஸ்ட்ரிக்டில் கூட மழை இல்லாத ஒரு நிலை இருக்குது. எனவே தேவன் நம்மளுக்கு போதுமான, அதாவது நம்மளது விவசாய ஏரியாவாக இருக்கிறபடினால போதுமான ஆசீர்வாதமான மழையை தரும்படிக்கா எல்லாரும் கைகளை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அநேகர் இந்த நாட்களில் மங்களூர், மைசூர் இந்த பகுதியிலேருந்து கூட நிறைய பேர் ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. தேவன் நம்ம அவங்கள முகம் கூட பார்க்கறதில்ல, அவங்களும் நம்ம முகத்தை பார்க்கறதில்ல, ஆனாலும் ஜெபம் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான, அதாவது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பகுதியும் அப்படி தான் நடக்கும். நான் இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா பகுதிகளிலும் இப்படித்தான் நடக்குன்னு நினைக்கிறேன். சமுதிரமானது நீரால் நிறைந்திருப்பது போல தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் நிரப்பணும். அது தேவனுடைய சித்தமா இருக்கு. அநேகருக்கு நான் முகமே பார்க்கறது இல்லை, ஆனால் ஆசீர்வாதமா குணமாகறாங்க. அந்தபடியான ஜெபத்துக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக சதீஷ் என்ற ஒரு டாக்டர், அவர் இப்போ ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் லிவர் ட்ரபிள், ஜாயிண்டிஸ், அதாவது காமாலை என்ற அந்த நோய், அதற்காக அவர் ஜெபம் பண்ண முடிய ஒரு வாரமாக ஜெபம் போட்டு கேட்டுக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, கால்களில் ஏற்பட்ட வீக்கமெல்லாம் குறைவாக இருக்கிறபடினால அவர் மறுபடியும் ஜெபிக்கிறார். நானும் ஜெபிச்சுவேன். அத்தகையான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா இது அவருடைய சிலுவையிலே நடந்த மகிமை. எல்லாருடைய நோய்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். எனவே அதன் மூலம் இந்த கடைசி நாட்கள் வரையில் அவருடைய வார்த்தை, அதாவது ஜீவ வார்த்தை என்பதற்கு அடையாளமாய் அற்புத அடையாளங்களோடு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வியாதிசருக்கு சுகமாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாரும் கைகளை வைத்து சொத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னும் கடைசியாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கலாம். நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய தேவைகள், கர்த்தர் நம்முடைய மக்களை ஆசீர்வதித்து உன் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் உன் சந்தானமானது ஜனத்தின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கின்ற சொன்ன அந்த வாக்குத்தத்தம் போல இந்த நாட்களில் நம் மக்களை அப்படியா நம் கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, நம் கண்கள் காணும்படியா தீங்குக்கு விலக்கி மக்களை பாதுகாக்கும்படிக்கா எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.